சொல்லுவார்கள். நாங்கள் கூடுதலாக வந்து பணங்கள் அதுகளை கூடுதலாக நாங்கள் இங்கேருந்து அனுப்பி அவையில் ஒரு சொந்த முயற்சிகளுக்குள்ள அவையில் முயற்சிக்க விடாமல் அதில் ஒரு சொந்த தொழில்கள் செய்ய விடாமல் இந்த வெளிநாட்டு படங்கள் வந்து அவையில் வந்து ஒரு தவறான வழியில் வழி நடத்திக்க இதை பார்த்து ஊரில் இருக்கிற ஏனைய இளைஞர்களுக்கும் வந்து ஒரு இதொண்டு வரும், என்ன ஒரு புறாண்மை வரும். மற்றது நாங்களும் இப்படித்தான் செய்யணும் இதண்டோணும் என்று சொல்லி ஒரு ஈக்கோன்னு சொல்லி அவியலுக்குள்ளே வரும் வந்து. அப்போ அவியலெல்லாம் வந்து அவியலோட சேர்த்து தங்களோட குடும்பங்களில் இருக்கிற நகைகள் அதுகள் எல்லாம் கொண்டு அப்படித்தான் இப்போ இல்லங்களில் நடந்து கொண்டிருக்கு. கொண்டு அடைவுகள் வைக்கிறது இதன்றது, தாய் தகப்பனை வற்புறுத்தி இதன்றது, அப்படியான ஒரு கட்டங்கள்லாம் இங்கே போய்கொண்டு இருக்குது. சரி, இதை பற்றி நீங்கள் அப்படியே தொடர்ந்து கதைங்க. நான் வேலையை முடிச்சு கொண்டு அப்படியே இடைக்கிடையாக கதை கொண்டு வரேன். நான் வேலையில் நிற்கிறேன், ஜஸ்ட் நான் கதைங்க. ஓகே ஜீவன், நீர் எந்த பக்கத்துக்கு கதைக்க போறீர்? நன்மையா தீமையாண்டு கதைக்க போறீர்? நாங்கள் நாட்டில் இருக்கிற நாங்கள் இஞ்சத்திய இளைஞர்கள் வழிமாறி போறது வெளிநாட்டு ஆக்கள்கிட்ட அந்த என்ன சொல்றது ஒரு தேவைக்கு அதிகமான பணத்தை வந்து அவைகளுக்கு கொடுக்கறதால மலிவாய் போறன்றதான் என்ற கருத்து. அது வெளிநாட்டு உதவிகள் வந்து தீமை என்று சொல்லி கதைக்கிறீங்க. தீமை அண்டு இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து மாசத்துக்கு 60,000 ரூபாய் செலவு வருதுன்னு சொன்னால் அதில் அதை விட கூடுதலா ஒரு மாதம் எதிர்பார்க்கணும்னு சொன்னால் அவையில் நீங்கள் அதை கணக்கு இல்லாமல் அனுப்புறதால அவையில் வந்து என்ன சொல்ற பிள்ளைகள இதை பழுதாக்குற மாதிரி அப்படி. ஓகே. மற்றது வந்து வெளிநாட்டில் இருக்கிற அண்ணா தங்கச்சி தம்பி அக்கா உறவுகள் வந்து இங்கே இருக்கிற ஏஎல் படிச்சு முடிஞ்சதோட அவைகளுக்கு வந்து மோட்டர் சைக்கிள் ஆட்டோ இதெல்லாம் எடுத்து கொடுக்குறதால வேலை வட்டி இல்லை. இதுல தம்பி இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைய நிலைமையில புலம்பெயர் தேசத்துல இருக்கிற வேண்டிய தலைவிதி என்னென்னு சொன்னா, இலங்கையில ஒரு சொந்தத்தை நாங்கள் தக்க வச்சு கொள்ளணும் என்று சொன்னால் நாங்கள் பணம் அனுப்ப வேண்டியா கிடக்கு. பணம் அனுப்பாவிட்டால் நாங்கள் சொந்தத்தை இழக்கிறோம், அனாதையாகிறோம். அதுக்காண்டி சொல்றது ஒவ்வொருத்தரா நீங்கள் உங்களோட கருத்தை வச்சிருக்கோ. சுரேஷ் அப்புறம் உங்களோட கருத்து. நான் ஒரு கருத்து சொல்லுவேன்னா, அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, புலம்பெயர் நாடுகளுக்கு நாங்கள் இங்க இருக்கிற சொந்தங்களை வந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் காசுகள் கொடுத்தா தான் அந்த சொந்தங்களை தக்க வைக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் சும்மா ஒரு கதைக்கு வைப்போமே, உதாரணத்துக்கு ஒரு சித்தப்பா வந்து நான் வந்து முன்னேற்றம் மட்டும் வலிக்கிட்டேன்னு சொன்னேன். அப்போ சித்தப்பா வெளிநாட்டுக்கு காசு வேண்டுறாங்கன்னு சொல்லி காசை வேண்டுறாருன்னு சொன்னேன். ஆனால் அவர் வேண்டினோன்னா ஒரு சொந்தத்துக்கும் அவர் சொல்ல மாட்டார், மற்ற சொந்தங்களுக்கு சொல்ல மாட்டேன். வேணுன்னு சொன்னால் இவர்கிட்ட நாங்கள் உதவி வேண்டினாங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மற்றாக்களும் போய் அந்த உதவிகளை வேண்டினா தங்களுக்கு வரான்றதை யோசிப்பினோம். உதாரணத்துக்கு நாங்கள் அவர் பாவம் அவர் இருக்கிறதுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா கொஞ்ச காலத்தால் அவர் சொல்லுவார், நீங்கள் தான் போய் வீடு கட்டி தந்துட்டீங்க, நாங்கள் வந்து கூலி வேலைக்கு போய் சும்மா வீட்டில் இருக்க சனம் அது பிரச்சனை இல்லை, இன்றைக்கு ஒரு பெரிய கல் வீட்டை கட்டி போட்டு என்னென்னு தம்பி நாங்கள் கூலி வேலைக்கு போகிறோம் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னால் அப்போ என்ன வேணுமென்று கேட்டால் நாங்கள் சும்மா சரி அவர் சொல்கிறாருன்னு வைங்களேன், அவர் மிஷின் ஒன்று வேணும் எடுத்தால் நாங்கள் மிஷினை விட்டு உழைப்ப வேண்டாம், மிஷினை கொடுத்தா போல நிப்பின மட்டும் நிப்பியலை இல்லை, அதுக்கு இல்லை. அப்படியே தேவையால் கூடிக்கொண்டே போக முடியும். அந்த தேவையலை எங்களால் நிறைவேற்ற முடியாது. கடைசியில் அவையில் ஏதோ ஒரு தேவை கேட்க நாங்கள் அந்த காசுக்கு வந்து நாங்கள் அதை இல்லை இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலேருந்து அந்த உறவுக்கு காசு இல்லையன்றமோ அவை கட்டாயம் தூற்றி திரிகிற ஆக்களாக தான் 60% 70% மேலே இருக்கணும். அப்போ அவைகளெல்லாம் பாசத்தை அடிப்படையாக வச்சா செய்யணும்ன்றதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற ஆக்கள் வந்து உண்மையாக கொடுக்குறக்கூடிய முக்கியமான ஒரு சில காரணம் வந்து உறவுகளை தக்க வைக்கிறது. ஓகே, இதுக்கு ஜீவன் கூட வருது என்ன என்னது இப்ப சுரேசன் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னால் கூடுதலாக சுரேசன் சொன்ன மாதிரி இங்க எங்கண்ட தேசத்தில் இருக்கிறார்கள் வந்து வெளிநாட்டு ஆக்கள்கிட்ட இருந்து காசை தான் உறவை நீடிக்கணும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை, காசு தான் மெயின் என்ற கட்டத்தில் தான் இங்கே இருக்கிறேன். நாம் சுரேஷ் என்ன சொல்ற மாதிரி வீடு கட்டி கொடுக்கறது, அதுக்கு தொழிலை துவங்கி கொடுக்கறது, அதோட எல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் நானும் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் சில இதில் வந்து அவளுக்கு வந்து ஏஎல் முடிஞ்ச உடனே மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுக்குறோம், ஆட்டோ எடுத்து கொடுக்குறோம் என்ற அப்படியான இதுவளும் அது ஏற்றுக்கொள்ளாத விஷயம் வந்து அதைத்தான் நான் சொல்கிறேன். ஜஸ்டின் அண்ணா சொல்லுங்க. நான் கதைக்கலாமா? ஈவன் என்னென்னு சொன்னால், நான் என்னோட தாய் ஒரு சொல்லி தந்தது எனக்கு, உங்களோட காலில் நிற்க பழங்க, நீங்கள் உங்களோட காலில் நிற்கணும், அதுக்காக தான் நான் இப்போ படிக்க வர்றேன்னு சொல்லி. வெளிநாட்டுக்கு வரும்போது நாங்கள் எதையுமே கொண்டுறையில்லை, நான் எதையும் கொண்டுறையில்லை, ஒரு பவுன் நகை கூட நான் கொண்டுறையில்லை. ஆனால்
எங்கட காலில் நிற்கணுமென்ற ஒவ்வொரு மனிதனும் இது வரணும், என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் வரணும். நான் எந்த காலில் நிற்கணும், நான் எந்த காலில் நிற்கணும். நான் நம்ப மாட்டீங்க, எங்கள்ட தோட்டத்துக்கு வாட்டர் பம்பால் தண்ணி வரைக்குள்ள 2 கையிலையும் அந்த என்ன சொல்லுவாங்க அப்படி தண்ணி அப்படி எடுத்து அப்படி முலாக்கண்டுக்கு நான் ஊற்றி இருக்கிறேன். பாடசாலை படிக்கிற லீவு நாளில் வந்தால் அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் இல்லைன்னு இல்லைன்னு சொன்னால் அப்படி நாங்கள் எங்கள்ட காலில் நிற்கணுமென்ற துணிவை ஒவ்வொரு தாய் தகப்பனும் பிள்ளைகளுக்கும் வளர்க்கணும். அப்படி வளர்த்து அந்த பிடிவாதத்தை கொண்டுருவோம். அப்போ நாங்கள் மற்றா கடை கையில் ஒரு 1000 ரூபா தானே வேண்ட தேவையில்லை. ஏன்னா அது வழியல் வந்து கொண்டே இருக்கும். இந்த சிந்தனையை நாங்கள் உருவாக்க அதை உருவாக்கணும், பெற்றோர் உருவாக்கணும் பிள்ளைகள்கிட்ட. மற்றாக்கள்கிட்ட கையேந்தாங்க, நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்க உங்களுக்கு கொடுக்கணுமன்றதுக்கான வழியல் வந்து சேரும். அதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். ஜீவன், இதுல நான் கேள்வி, இப்ப இந்த முறை இப்ப மிக அருகி வந்து கொண்டிருக்கு உங்க உள்ள சமுதாயத்திட்ட, உங்க உள்ள இளைஞர் மத்தியில. உண்மை அதை விளக்கத்தை சொல்லுங்க. அது உண்மைதான் நான் பார்த்தது. அது இந்த விளக்கத்தை சொல்லுங்க என்னன்னு. உண்மைதான். ஏன் அது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்கண்ட இதை பொறுத்தவரை இல்லை, ஏஎல் எடுத்ததுக்கு பிறகு சொந்தமா வேலை செய்யறாங்க, தாங்கள் உழைச்சி குடும்பத்தை பார்க்கணும்னு பார்க்குறாங்கள்ட ஃபேமிலியில பார்த்தால் வெளிநாட்டு உறவுகள உதவி இல்லை, வெளிநாட்டு உறவு இல்லாத ஆக்களை தான் இருக்கிறாங்க. மற்ற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 பேர் வெளிநாட்டுல, அண்ணா வெளிநாட்டுல, மாமா வெளிநாட்டுல என்று சொல்லிக்கொண்டு இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மோட்டர் சைக்கிள், ஒரு சும்மா ஃபோனில் அவர்களுக்கு 16 ப்ரோவில் ஐஃபோன் வேணும், அதை வச்சுக்கொண்டு தாங்கள் திரியினோம். ஆனால் பார்த்தால் அதில் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை போன வருஷம் தான் ஏஎல் எடுத்த நாங்கள் இன்னும் வேலைக்கு ட்ரை பண்ணல. ஓகே ஓகே, நீங்க அவருக்கு என்ன புத்திமதி சொல்ல விரும்புறீங்க? இப்போ அவைகளுக்கு புத்திமதி சொல்ல இல்லை. இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ அவைகளுக்கு கட்டாயமாக வேலைன்றது ஒன்று செய்து கொண்டு இதில் இருந்தினோம்னு சொன்னால் அதில் தேவையில்லாத இதில் வழி மாறி போக மாட்டேங்கான். இப்போ அவைகளுக்கு இப்போ அப்படியான இப்போ வேலை இல்லாதாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் 11 மணி 12 மணிக்கு தான் நித்திரியாலே எழும்புவினா. அதுக்கு பிறகு ரோட்டுக்கு வலிக்கிட்டினோம்னு சொன்னால் இரவு 11 மணி 12 மணிக்கு பிறகு தான் வீட்டுக்கு போயிடும். இப்போ வேலையோட இருக்கிறாக்கள் என்ன செய்யணும், அப்படி 8 மணி 8:30க்கு வீட்டால் வலிக்கிட்டா பின்னர் 5 மணிக்கு வேலையால் வந்துட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு இருக்கிற நேரத்துக்கு வெளியில் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் போய் வந்தால் கூட அப்புறம் இடத்துல விடிய வேலைக்கு போகணுமன்ற ஒரு தேவை இருக்குது. இப்போ உண்மையில் யாழ்ப்பாணத்தில் எல்லாருக்கும் மெயின் காசு தான். ஆனால் வெளிநாட்டில் இருந்து காசு அந்த அவள்கிட்ட வீட்டு தேவைக்கேற்ற மாதிரி கொண்டு இருக்கல அவைகள் கட்டாமல் யாரும் பிள்ளைகள் தங்களுக்கு காசு வேணும், தங்களுக்கு ஆடம்பரமாக இருக்கணுமெண்டா ஒரு வேலைக்கு போகிறதுக்கு தான் யோசிப்பிடும். இப்போ ஆடம்பரமாக இருக்கிறாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு சுரேஷ் என்ன சொன்ன மாதிரி ஒரு வசதி இல்லாத குடும்பத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் என்ன செய்கிறான், உன்னோட வீட்டுக்காரர்கிட்ட என்னென்ன சொல்லிடும், அடம் பிடிச்சி சண்டை பிடிச்சி நான் தற்கொலைக்கு போவேன், எனக்கு 16 ப்ரோ ஃபோன் பண்ணி தரணும், என் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லினோம். அப்படி இல்லாதாக்கள் என்ன செய்யணும், வேற களவு அப்படியான வழிகளுக்கு போயிடும். ஓகே, இப்போ இதில் ஜீவன் இன்னொரு கேள்வி, இந்த வீத கணக்கில் பார்த்தால் எவ்வளவு வீதம் இப்படியான வழியில போயினோம், எவ்வளவு பேர் உண்மையிலேயே படிச்சு கொண்டிருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு உங்களோட கணக்குக்கு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் தான் கூடுதலாக புலம்பெயர்ந்த ஆக்கள் இருப்பின. யாழ் மாவட்டங்களிலோ வடக்குல சில ஓகே வன்னியிலையும் அப்படி இருப்பின. ஆனால் அந்த பகுதியில் தான் கூடுதலாக அப்படியான வீதம் இருக்குதா, அல்லது மற்ற எல்லா பகுதியிலும் இப்படியே தானா? இப்போ முல்லைத்தீவு அந்த பக்கங்களில் கூட அப்படித்தானா? என்னென்னு சொல்கிறது, இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இளைஞர்கள் மத்தியில் 100க்கு ஒரு 70-75% ஆக்கள் வேலை இல்லாமல் என்னென்னு சொல்கிறது ஆடம்பரமாக இருக்கிறீங்க. வெளிநாட்டு காசு எதிர்பார்த்து கொண்டு வெளிநாட்டு காசு எதிர்பார்த்து இல்லை, வெளிநாட்டு காசுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. மற்றது அப்படி முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி அப்படி என்று பார்க்க அந்த வீதம் மாறி இருக்குது. 30% அப்படியும் 70% இளைஞர்கள் தாங்கள் ஏதோ ஒரு தொழில் முயற்சியில தொழில் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். நிச்சயமா. இப்படி ஒண்ணா நீங்க யோசிக்கணும். எல்லா பிரச்சனை சொன்னா நீங்க ஜாழ் மாவட்டத்திலேயே முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு 8 வீடு, ஒரு 10 வீடுன்னு வைங்க மேக்சிமம்.
ஆக மினிமம் வந்து 10 வீட்டுக்கு ஒரு புலம்பெயர் தேசத்தில் அந்த குடும்பத்தில் ஆக்கள் இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். அதில் ஒரு 10 வீடுன்ற கூட இல்லை, எல்லாருமே அநேகமாக இருக்கணும். ஒரு 7 வீடுன்னு சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், 10 வீடுன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அங்கேருந்து காசுகள் எல்லாம் பெருக்க இதில் வந்து நீங்கள் செல்லத்தில் தான் அந்த காசு கொடுக்க அன்பில் கொடுக்க அதுகளால் வந்து தான் இந்த பார்கள் எல்லாம் உருவாகுதுன்னு சொல்கிறதுக்கும் அந்த இளைஞர்கள் போய் கெட்டு போகிறதுக்கும் வந்து இந்த காசுகள் தான் காரணம். வந்து அவே தங்களோட சம்பளத்துக்குள்ள 45,000 ரூபா 50,000 ரூபா சம்பளத்துக்குள்ள தங்களால் இவ்வளவும் செய்து தங்களோட லீஸுக்கு எடுக்கிற வாகனங்கள் எல்லாம் கட்டி தாங்களாக செய்கிறேன்னு சொன்னால் இப்படி ஆடம்பரமாக கொண்டே பாரில் கொண்டே காசுகளை கொடுக்க தேவையும் இல்லை, ஆடம்பரமான இதுகளை செய்ய போகிறதும் இல்லை. அது அவையிலே ஒரு மோட்டர் பைக் கொண்டு வேணுமென்று சொன்னால் இப்போ எல்லாம் 3-4 லட்சம் 6-7-8 லட்சம் சொல்லி தான் அந்த மோட்டர் பைக்கை வேண்டினோம். அப்போ நீங்கள் வேண்டுற ஆக்கள் வந்து உன்னை சொந்த காசுலேயே அம்பி நீ உழைச்சி வேண்டு, நீயே அதை லீஸை கட்டிக்கொள்ளு என்று சொல்லி ஒன்றை நீங்கள் விட்டியல் என்று சொன்னால் அவரால் இன்னும் மேல் மிச்சமான காசுகளை நீங்கள் கொண்டு போய் எல்லாம் பார்களுக்கு எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆள் பாருக்கு கொண்டு போய் கூட்டிக் கொண்டே அந்த வெளிநாட்டுக்காரன் கொண்டே பாருக்கு காசை கொடுக்க அந்த வெளிநாட்டுக்காரன் அல்லாத ஏழைன்ற பிள்ளையும் வந்து அந்த பாரில் இன்றைக்கு வந்து குடிச்சிட்டேன்னு சொன்னால் நாளைக்கும் அடுத்த முறை வந்து அவரும் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறார். தள்ளப்படைக்க அவரும் என்ன செய்கிறார், அவரும் வீட்டு அம்மாக்களோட சண்டை பிடிச்சோ இதண்டோ கிடக்கிற காசை கொண்டு போய் அவரும் செலவழிக்கத்தான் செய்கிறார். அப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களோட உறவுகளுக்கு வந்து அல்ல சொந்தங்களுக்கோ இல்லை தம்பிமாருக்கோ மாமான்ற பிள்ளைக்கோ மருமன்ற பிள்ளைக்கோ காசு அனுப்புகிறேன்னு சொன்னால் தயவுசெய்து நாங்கள் மோட்டர் பேக் பண்ணுறோம், அதுக்கு கொடுக்குறோம் இதுக்கு கொடுக்குறோம்னு எல்லாம் செய்து காசுகளை சும்மா கொடுக்காதீங்க. அவைய மோட்டர் பேக் வேண்டுறேன்னு சொன்னால் அவை சொந்தமாக வேண்டணும், வேண்டினா அவை தாங்களாக கட்டி முடிப்பினோம். நாங்கள் இப்படி செய்தோம்னு சொன்னால் அவியல் வந்து பிள்ளையான வழிக்கு தான் கட்டாயம் அவியல் வந்து வழி நடத்தப்படுவீனோம். இதில் மாற்று கருத்து இல்லை. அவியல் கர்ற மாத்திரம் மண்டியில் தம்பி அந்த அவியலோட சேர்ற அந்த ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்து இப்போ இன்றைக்கு இவர் 2 தரம் இவர் பாட்டி கொடுத்தாருன்னு சொன்னால் 3ஆம் தரம் அதில் கலந்து கொள்றவையிலும் பாட்டி கொடுக்கத்தானே வேணும். அப்போ அவே என்ன செய்யணும், தங்களோட தாய் தப்பனட்டையோ இல்லாட்டி தாங்கள் கஷ்டப்படுற பணத்தையோ கொண்டு போய் அதில் ஒன்றை செலவழிக்கணும். அதனால் இவியலுக்கு ஈக்குவலான ஒரு மோட்டர் பைக் எடுக்கணும் பண்ணுறதுன்னு அவியலும் யோசிக்கணும். என்ன சொன்னால் அவர் ஒரு 8 லட்சம் ரூபா மோட்டர் சைக்கிள் எடுக்க இவர் 1 லட்சம் ரூபா மோட்டர் சைக்கிளில் போடுறதுக்கு அந்த நண்பன் விரும்ப மாட்டார். அப்போ 10க்கு ஒரு 10 பேர் நண்பன் இருக்க 4 பேர் 5 பேரோ 6 பேரோ அந்த முதல் இருக்கிற அந்த 5 நண்பனுக்கு மீடுனையாக போகணுமன்றது தான் அவை போய் அந்த கடனாளிகளாயும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகிறதுக்கும் இது ஒரு காரணமாக அமையும். இந்த இவர் வந்திருக்கிறார், இந்த ஒரு அண்ணாக்கள்கிட்ட கொடுங்க கதைக்கிறாங்க, நிக்சன் கதைங்க. வணக்கம். மோசஸ்ட்ட கொடுப்போம் இருக்கு, அவரா முதல் வந்தவர். அடுத்த நிக்சன் கதைங்க. மோசஸ் கதைங்க. மோசஸ் கதைங்க. மோசஸ் இல்லையா நிக்சன்? நிக்சன் கதைங்க. மோசஸ் நிக்சன் கதைங்க. ஓமன் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. ஓமனா என்னுடைய கருத்து எப்படி என்று சொன்னால், இப்போ 50க்கு 50 அப்படி பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், இப்போ எல்லோரும் வந்து நாங்கள் வெளிநாட்டில் வந்து சின்னல்ல அங்கே நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு பின்தங்கின இதுகளுக்குள்ள இருந்து தான் நாங்கள் இப்போ இந்தியாவில் வந்துருக்கிறோம். வரும்போது இங்கே வந்து தனிமைப்படுத்தும் போது ஒரு குறைந்தளவு சொந்தம் பண்ணாலும் ஒரு குறைந்தளவு சொந்தம் தான் எங்களுக்கு இங்கே இருக்கும். அப்போ அந்த அன்பு பாசம் அதிலே ஒன்று எங்களுக்கு வந்து அப்படியாவது அந்த அங்கே தான் இழுத்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் வந்து அப்படி செய்யக்கூடிய கிடக்குது. அடுத்தது இப்போ நான் கஷ்டப்பட்டு நான் அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு நான் அந்த வேதனையை பார்க்கல அந்த ஒரு எண்ணத்தில் நாங்கள் அதை கொடுக்குறோம். ஆனால் அவங்க அங்கே இருக்கிறவை அவை வந்து அப்படி பார்க்காமல் ஆடம்பரம் அப்படி பார்க்கக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டு வந்து இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இதுன்றாங்க, எங்களை அன்பு பாசத்தில் தராங்க, நாங்களுக்கு நன்றி கடனாக இருக்கணும், நாங்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவர்கள் உணர்ந்தாத்தான் வந்து நல்ல நிலையில் வரலாமே தவிர அல்லது இப்படியா தான் போகும். இப்போ நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 பேருக்கு நாங்கள் மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுக்குறோண்டா, ஒரு ஆள் வந்து அந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு வந்து சாலையை பார்க்க போகுது, ஒரு ஆள் வந்து கோவிலுக்கு போய் வருது அம்மா வைத்தி கொண்டு. அப்போ மோட்டர் சைக்கிள் போகும், எங்கே போனாலும் மோட்டர் சைக்கிள் போகும். ஆனால் அதில் இயக்கிற ஆக்கள் வந்து தவறாக பயன்படுத்திக்கணும். அப்போ அங்கே இருக்கிறவை வந்து பெரியவர்கள், அப்போ பெற்றோர்மார் அல்லது சகோதரர்கள் சொல்லணும், இப்போ அதாவது வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க, எங்களை அந்த கஷ்டத்தை அவருக்கு சொல்லி அதை எப்படி பக்குவப்படுத்தணும்னு சொல்லி அவை அதை சொல்லி கொடுத்து இதனா வந்து அது தப்பில்லை. என்ன பொறுத்த வெளிநாட்டுக்காரர் பழுதாக்குறது என்று நான் சொல்லிடாது. அது அந்த மோட்டர் வைக்கிலையோ அல்லது வேறு அந்த காசையோ அவை எப்படி பயன்படுத்தினோம்னு தான் பார்க்கணும். அதான் என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்னது போல உழைச்சி சாப்பிட்றது அது ஓகே. நான் இப்போ
இப்படித்தானே இப்போ நாங்கள் மாதமாக காசு ஒரு அன்பளிப்பாக தானே நான் ஒரு ஃபோன் எடுத்து கொடுக்குறோம்னா ஒரு அன்பளிப்பு டெய்லி ஒரு ஃபோன் நாங்கள் எடுத்து கொடுக்க மாட்டோம், அதில் டெய்லி ஒரு மோட்டர் எடுத்து கொடுக்க மாட்டோம். ஒரு 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 அன்பளிப்பாக எடுத்து கொடுக்கலாம், அல்லது ஒரு இத்தனை வருஷத்துக்குள்ள ஒரு எடுக்கலாம். அப்படி இப்போ மாதமாக நாங்கள் அவருக்கு வந்து இருத்தி வச்சுட்டு காசு கொடுக்கணும்ன்றதை நான் சொல்ல வரையில. அது போல் ஏண்டா 18 வயசுக்கு மேற்பட்டார்கள் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அவை கஷ்டப்பட தேவையில்லை, அவை முயற்சியில் அவை திறமையை பொறுத்து அவை வந்து நல்ல முறையில் ஒழுக்கத்தின் மூலமா அந்த காசை சம்பாதித்து அந்த குடும்பத்தை வந்து அல்ல தனக்கோ அதை வந்து அவர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து வெளிநாட்டில் இருக்கிற சிலர், வெளிநாட்டில் இருக்கிற மாதமாக ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட ஒரு இருக்கைகளில் நான் வந்து அவைக்கு வந்து மாதமாக நான் காசு அனுப்புறது வந்து அது என்னில தப்பு, அது என்னில தப்பு. நான் அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றா அப்போ அவைக்கு வந்து ஒரு சோம்பேறியாகும், அவரை வந்து ஒரு தவறான பாதைக்கு அவர் அடுத்த கட்ட குடும்பத்தை வந்து சரியான முறையில் நடத்தி கொள்ளையில்லாத கட்டத்தில் அவரை நாங்கள் வந்து ஊக்குவிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. வெளிநாடுன்னு சொல்லலாது. என்னை பொறுத்த இதுதான் அன்பின் நிமித்தம் ஒரு பாசத்து நிமித்தம் நாங்கள் அதை கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவே எங்கள்கிட்ட இதை தெரியாமல் அவை வந்து தங்களை சுயநலத்துக்காக ஆடம்பரத்துக்காக அது வந்து செய்யக்குள்ளதான் வந்து அது வந்து தவறாக வந்து முடியுது. இதுதான் என்னுடைய கருத்து. மற்ற இவர் வந்து அந்த மோகேஷ் அந்த அண்ணா காய்க்கிறீங்களா இல்லாட்டிக்கு மாறண்ணா காய்க்கிறீங்களோ? மாறன் காய்க்கிறீங்களோ? வணக்கம். சாரி, நான் பரிசுலேருந்து கதைங்க பரிசுலேருந்து காய்க்கிறேன். நீங்கள் கதைங்க. நான் வைத்தியர்கிட்ட ஆதரவு தான். ஏதாவது தோன்றுனா காய்ங்க, என்ன மெசேஜ் போடுவேன், நீங்கள் கதைங்க. சரி சரி, ஓகே ஓகே. மாறங்காதைங்க. வணக்கம். என்னென்று சொன்னான்னு இங்கேருந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஊருக்கு போட்டு வர ஆக்கூட இருக்கா கதைச்சு பாருங்க. நான் வந்து 2 ஊர்க்காரரோட கதைக்கிறேன். நான் என்னென்று சொன்னால் எந்த கருத்துன்னு சொன்னால் ஈவன் நான் சொன்ன மாதிரி தானே இங்கே வெளிநாட்டில் உள்ள ஆக்களால் தான் அங்கே உள்ளவன் பழுதாக போயினேன். என்னென்று சொன்னால் நாங்கள் இருந்த காலத்தில் ஊரில் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு சைக்கிள் அல்லது வந்து 2 சைக்கிள் நாங்கள் வந்து நடந்து போகும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம். அதாவது காலையில் போய் அப்புறம் மத்தியானம் வந்து சாப்பிட்டு திருப்பி வருவோம். அப்போ கிட்டத்தட்ட 6 தரம். ஆனால் இப்போ இங்கேருந்து போகிற வந்து தாங்கள் காசு இருக்க இல்லையோ காசு வந்து பட்டிக்கிறதுக்கு அங்கே போய் வந்தா காட்டி கொண்டு வாரது ஊரில் போய் வேறு. பின்ன அங்கே இருக்கிற என்ன செய்ய முடியும்னா வீட்டுக்கு ஒரு ஆளையாவது அனுப்பணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு இருக்குன்னு அங்கே இருக்கிறது. அதோட வந்து இங்கேருந்து போகிற வந்து அற்கோலையும் கொண்டு போயிடும். அதாவது 8 போத்தில் அல்லது 10 போத்தில் கொண்டு போய் பாட்டி வச்சு அதை வச்சு வடிவாக வருனேன் என்று சொன்னால் அங்கே வந்து இருக்கிறவ வந்து பழுதாக்குறத வந்து வெளிநாட்டுக்காரர் மற்ற சொன்னால் அங்கே இருக்கிற வந்து வேலைக்கு வந்து போயினம் இல்லை. என்ன காரணம் மட்டும் தெரியலை. நாங்கள் வந்து அந்த வந்து லீவில் கூடி வேலைக்கு போனாங்க. என்ன வேலைன்னு சொன்னால் இப்போ ஒரு பெயிண்ட் அடிக்க அப்படி ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கிறோம். 100% வந்து வெளிநாட்டுக்காரன் அங்கே உள்ள ஆக்களை பழுதாக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் போட்டு வர ஆக்களோட கதைக்கு பாருங்க. ஊர் நிலைமை எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஜீவன் சொன்ன மாதிரி தான். நன்றி அண்ணா. சந்திரன் வணக்கம். சந்திரன் ஐயா வணக்கம். வேந்தன் ஐயா முடிய கதைங்கோ. வேந்தன் ஐயா ஐயா நேற்று வந்து சோகமாக காய்ச்சிட்டு போட பானு பாடுறதுக்கு வந்துருக்குவேன். பானுவிதா சொல்லுங்க. உங்களோட இதை வைங்கோ, கருத்தை வைங்கோ, கதைப்பீங்கள். என்னுடைய